அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் மூட்டையாக அரிசி நம்ம வாங்கிப்போங்க. முக்கியமாக ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும்ங்க, எந்த அரிசியை நம்ம வாங்கி வச்சாலுமே ஒரு கொஞ்ச நாள் மட்டுமே நல்லா இருக்கும். நாளாக நாளாக சின்ன சின்ன வண்டு, அதுக்கப்புறம் புழு, நூலாம்படை, முக்கியமாக கெட்ட வாடை எல்லாமே சேர்ந்து வந்துடும். அது எல்லாமே வராமல் இருக்க பல வருஷத்துக்கு இந்த அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர்னா ஒரு நார்மல் துணி, காட்டன் துணி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு போல வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதே போல் 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட முக்கியமாக நீங்கள் இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா, அதுவுமே நம்ம 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஒன்று மட்டுமே வச்சுருக்கேன். உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா ஒரு 2லேருந்து 3 மூட்டை போல இது போல் நீங்கள் கட்டி வச்சுட்டு அந்த அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, கெட்ட வடை வரவே செய்யாது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பட்டையுமே நீங்கள் போட்டு விட்டுருங்க. பட்டை நீங்கள் போட்டு அப்படியே விட்டுறாமல் கையை வச்சு அடியை வரைக்கும் நல்லா அரிசி நம்ம கலக்கி விடுங்க. இந்த மாதிரி அரிசி நம்ம கலக்கிடும்போது அரிசி உள்ளுக்குள்ள வண்டு, புழு, பூச்சி இருந்தாலுமே அது எல்லாமே இறந்து போயிடும். இதுக்கப்புறமும் அரிசி உள்ளுக்குள்ள வண்டு, புழு, பூச்சி வராமல் இருக்கவும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே பிரியாணியில் ஒரு 4-5 போல நீங்கள் மேலே வச்சு விட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த 3 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலுமே அரிசிக்குள்ள வண்டு, புழு, பூச்சி, கெட்ட வாடை எதுவுமே கிட்ட கூட நெருங்கவே செய்யாதுங்க. கண்டிப்பாக 100% டிப்பு ரொம்பவே ஒர்க் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க.